அந்த பரக்கத்தான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு குர்ஆன் நமக்கு வைக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள் இருந்தால் நமக்கு பரக்கத்தான வாழ்வை அல்லாஹ் தருவான் என்பதை இந்த பயானின் இறுதியில் நான் சொல்லுவேன். இரண்டு அம்சம்தான். அந்த இரண்டு அம்சம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் நிச்சயம் நாம் எதிர்பார்க்கிற பரக்கத்தான வாழ்வு, பரக்கத்தான சம்பாத்தியம், பரக்கத்தான தொழில், பரக்கத்தான தினம் எல்லாம் பரக்கத்தாக இருக்கும். ஏன், நாம் வாழும் இந்த காலம் உட்பட, நமக்கு கிடைக்கப்பட்ட நேரம் உட்பட 24 மணி நேரம், நமக்கு கிடைக்கப்பட்ட வயது உட்பட எல்லாம் பரக்கத்தாக இருக்கும். அந்த ரெண்டு அம்சம் நம்மிடத்தில் இருந்தால் நான் என்ன என்று இதனுடைய முடிவில் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அதற்கு முன்னால் நாம் எதை பரக்கத் என்று விளங்கி வைத்திருக்கிறோம்? நிறைய காசு, கை நிறைய பரக்கத்தா? கல்லாவை திறந்தால் கண் நிறைய காசு இருக்கிறது, எடுக்க எடுக்க பணம் பை நிறைய இருக்கிறது, வசதியான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, நினைத்த நேரம் கைதட்டிய நேரத்திலே வேலையாட்கள், இதுவெல்லாம் பரக்கத்தா என்றால் குர்ஆனின் பார்வையில் இது பரக்கத் இல்லை. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. நாம் எதை ஞாபகமூட்டினோமோ அந்த நல்லுபதேசத்தை அந்த மக்கள் மறந்த பொழுது, அதை மறந்து தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட பொழுது, எல்லா வாசலையும் உலகத்தில் நாம் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம். கொட்டோ கொட்டென்று பணமழை கொட்டும், வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவர்கள் காலுக்கு கீழே வந்து கிடக்கும். அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹதுனாஹும் பக்தத்தன். நாம் வழங்கிய, நாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்தில் திளைத்து சந்தோஷமாக அவர்கள் இறைவனை மறந்திருக்கக்கூடிய சமயத்திலே அஹதுனாஹும் பக்தா, திடீரென்று ஒரு பிடியை அவர்களுக்கு நாம் பிடித்து விடுவோம். திடீர் பிடிப்போம். அந்த பிடி மருத்துவ செலவின் மூலமாக வரலாம், அந்த பிடி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரலாம், அந்த பிடி ஒரு பிரம்மாண்டமான நோயின் வடிவத்திலே வரலாம், அந்த பிடி நம்முடைய வியாபாரத்தின் இழப்பின் மூலமாக வரலாம், அந்த பிடி ஒரு மிகப்பெரிய நபரிடத்திலே ஏமாற்றத்தின் மூலமாக வரலாம், எப்படியும் வரலாம். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் நிரம்ப இருக்கிறது, நிறைய இருக்கிறது, கை நிறைய, அதில் நீங்கள் சந்தோஷத்தில் மூழ்கி இறைவனை மறக்கிற பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வமும் பொருளும் காசும் உங்களுக்கு பயனற்றதாக போய்விடும். எனவே இதை நீங்கள் கருதாதீர்கள் பரக்கத் என்று. அப்படி என்றால் பரக்கத் என்ற வார்த்தைக்கு பொருள் விரிவானது, அதனுடைய உண்மை தன்மை வேறு விதமானது. அன்பிற்குரியவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் குறைந்த ஊதியத்தை வைத்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், நிறைய வருடங்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வயசில் பரக்கத் இருந்தது, அவர்களுடைய நேரத்திலே பரக்கத் இருந்தது, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வருமானத்திலே பரக்கத் இருந்தது. இன்னைக்கு இந்த மூணுமே இல்லை. நேரத்திலும் காலத்திலும் பரக்கத் இல்லை. கண் மூடி கண் திறந்தால் அல்லது கண் திறந்து கண் மூடும் அந்த இடைப்பட்ட நேரம் ஒரு நிமிட பொழுதை போன்று கடந்து போகிறது. வயதிலும் பரக்கத்தில்லை, நம் கைகளுக்கு கிடைக்கப்படுகிற வருமானத்திலும் பரக்கத்தில்லை, இல்லையா? ஆனால் இந்த மூன்றையும் நிறைவாக பெற்று நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். என்ன காரணம்? ஏன் அவர்களுக்கு அந்த மூன்று விஷயத்தை அல்லாஹ் பரக்கத் செய்தான் என்றால், அதற்கு அந்த சூட்சுமத்தை அவர்கள் தெரிந்திருந்தார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இறைமறை பேசக்கூடிய அந்த ரெண்டு விதமான அம்சங்களை நம் முன்னோர்கள் நிறைவாக பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நாயகத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்த சஹாபாக்களும் சரி, நாயகத்தின் வாழ்வை ஒட்டி அந்த காலத்தை ஒட்டி வாழ்ந்த நல்லோர்களும் சரி, இறைநேசர்களும் சரி, அந்த ரெண்டு விதமான அம்சங்களை தங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார்கள், அதை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கியது. எல்லா விதமான விஷயத்திலும் இறைவன் நிறைந்த பரக்கத்தை கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய பரக்கத்தான வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம், நாம் இந்த ரஜபின் மாதத்தில் இருக்கிறோம் தானே. ரஜபு மாதம் மிகவும் கண்ணியத்திற்குரிய மாதம். இந்த ரஜபு மாதத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுகி சுத்தம் செய்து அடுத்து வரக்கூடிய ஷாபானிலே நல்லமல்கள் அதிகம் செய்து நம்மை நாம் அலங்கரித்து ரமலானுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த அன்பளிப்புகளை, அல்லாஹ் தரக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பேருபகாரங்களை எல்லாம் வாங்கிக் கொள்ளுவதற்கு இப்பொழுதிருந்தே நாம் ஆயத்தப்பட்டு விட வேண்டும்.
அப்படிப்பட்ட ரமலானை, அப்படிப்பட்ட ரஜபை துவங்குகிற பொழுதுதான் பெருமானார் இந்த துவாவை கேட்க சொல்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான். இறைவா, ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை கொடு. அதில் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நெடிய நாட்கள் நோயிலே படுக்கையில் இருந்தார்கள். நமக்கு தெரியும், நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டு உடம்பிலிருந்து புண்ணெல்லாம் புழுத்து புழுவாக வெளியே வருகிற அளவிற்கு அவர்களுடைய நோய் அதிகரித்திருந்தது. ஆனால் பொறுமையின் சிகரம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பொறுமைக்கு மறு உருவம் பார்க்க வேண்டும் என்றால் ஹஜ்ரத் அய்யூப் நபியை தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வே மெச்சிக்கொள்கிறான், நிஅமல் அப்து என்கிறான், மிக நல்ல அடியார் என்கிறான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை. அல்லாஹ் குறிப்பிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து வர செய்து ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நிப்பாட்டி வைத்து சொன்னான், இதோ இந்த நீர், ஹாதா முக்தஸலும் பாரிதும் வ ஷராப், இந்த குளிர்ந்த நீர், இந்த நீரை எடுத்து குடிங்கள், இந்த நீரில் குடியுங்கள், உங்கள் நோயெல்லாம் பறந்து போய்விடும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புண்ணில், இந்த உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த ஒரு துர்குதி, ஒரு வித்தியாசமான இந்த நோயிலிருந்து நிவாரணத்தை இறைவன் தர நாடிவிட்டான். இதுதான் அந்த நிவாரணம். தண்ணீரை எடுத்து குடியுங்கள், நிவாரணம் கிடைக்கும். அதில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சாங்க, குடிக்கவும் செஞ்சாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் புகாரிலே இந்த ஹதீஸ் வருகிறது, இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வானத்திலிருந்து வெட்டுக்கிளியை போன்ற ஒரு அமைப்பிலே தங்க கட்டிகளை தூவிவிட்டான். தங்க கட்டிகளை வானத்திலிருந்து அப்படியே தூவினான். தங்கம் சும்மா வந்து விழுந்தால் யார் தான் பார்த்து விட்டு போவார்? புறக்காம போயிடுவோமா? நம்ம தங்கத்தை விடுங்க, பல நோட்டுகள், ஒரு 500, 1000 போன்ற தாள்கள் பறந்து வந்தாலே அதை எடுப்பதற்கு தான் மனித மனம் யோசிக்கும். தங்க கட்டிகள் அப்படியே தூவி விடப்படுகிறது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தங்க கட்டியை போய் அப்படியே சேகரிக்க ஆரம்பித்தார்கள், எடுத்தார்கள். அப்ப ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து அல்லாஹ் சொன்னான், ஃபநாதாஹு, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அழைத்தான், அலம் அகுன் அக்னைதுக அம்மா தரா, இதோ உம்மை நாம் பார்க்கிறோமே, இந்த தங்க கட்டிகளை எல்லாம் எடுத்து சேகரம் செய்து கொண்டிருக்கிறீரே, என்ன என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், கால பலா யா ரப், ஆமா தங்கம் விழுந்ததுதான், தேவைதான், எடுக்கிறேன். எடுத்தாலும் கூட லா கினன் லீ அன் பரக்காத்திக்க, இறைவா இதை எடுத்து விட்டாலும் என் வாழ்க்கைக்கு இது போதுமானதாக கிடையாது, உன் பரக்கத் இல்லாமல் நான் நிறைவடைய முடியாது. தங்க கட்டிகள் கையில் இருந்தாலும் என்ன அர்த்தம்? நிரம்ப காசு பணங்கள் நம் சேவிங்லே இருந்தாலும் அல்லாஹ்வின் பரக்கத் இல்லை என்றால் அது புண்ணியப்படாது, அது நம்முடைய நிறைவை நமக்கு தராது, நம் உள்ளத்திற்கு சமாதானத்தை கொடுக்காது, நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தகுதியானதாக அது இருக்காது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். தங்க கட்டிகள் விழுந்த பொழுதும் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா கினன் லீ அன் பரக்காத்திக்க, ரப்பே உன்னுடைய பரக்கத்தை விட்டும் நான் என்றும் தேவையற்றவன் கிடையாது, நிச்சயமாக உன் பரக்கத் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பரக்கத்தை நம் முன்னோர்கள் மிகச்சிறப்பாக பெற்றுக்கொண்டார்கள். காலத்தில் நேரத்தில் அவ்வளவு பரக்கத் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தானே, கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒன்று யத்தகாரபு ஸமான், காலமும் நேரமும் சுருங்கிவிடும் என்றார்கள் பெருமானார். அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று ஆகிவிடும், ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று ஆகிவிடும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று சுருங்கிவிடும், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று சுருங்கிவிடும், ஒரு மணி நேரம் 2 கல்லை உரசுகிற பொழுது அந்த 2 கல்லுக்கு இடையிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறி எவ்வளவு நேரம் நிற்கும், அவ்வளவு நேரம் தான் அந்த 1 மணி நேரத்தின் கால அளவு. அவ்வளவு சுருக்கம் ஏற்பட்டு போய்விடும். அந்த காலத்தில் தான் நம்ம இருக்குமோன்னு தெரியல. விடியுது, பொழுது சாயுது, வருகிறது போகிறது, மாதம் ஒரு வார ஜும்மா அடுத்த ஜும்மா வேக வேகமாக வருகிறது. இப்பொழுதுதான் இந்த மாதம் துவங்கியது போன்று இருந்தது, மாதத்தின் முடிவு விரைவாக வருகிறது. கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே மிகுந்த பரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கைரு உம்மத்தி கர்னி, என்னுடைய சமூகம் வாழ்ந்த சமூகத்தில் சிறப்பான காலத்தில் வாழ்ந்தவர்கள் யார் என்றால் நான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து காலத்தில் சிறந்தது என் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கடுத்து சிறந்தது அவர்களை பார்த்தவர்கள் வாழ்ந்த காலத்தில்.
கர்ணு என்றால் ஒரு நூற்றாண்டு என்று பொருள். இதுதான் பெரும்பாலான விரிவுரையாளர்கள் தரக்கூடிய விளக்கம். ஒரு நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டு நாயகம் வாழ்ந்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்து சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், அதற்கு அடுத்து தாபியீன்கள் வாழ்ந்த காலம், அதற்கு அடுத்து தபோ தாபியீன்கள் வாழ்ந்த காலம். இந்த காலம்தான் சிறப்பிற்குரிய காலம் என்று பெருமானாரால் போற்றப்படுகிறது. எதற்கு நபிகள் சொன்னார்களோ என்னவோ, என்னால் இதை இப்படி புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த காலங்கள் எல்லாமே பரக்கத்தான காலம். அந்த காலத்திலும் நேரத்திலும் நிறைந்த பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். நாயகத்தின் வஃபாத்திற்கு பிறகு திருக்குர்ஆன் இன்று நம்மிலே கையிலே புத்தக வடிவத்தில் இருக்கிறது இல்லையா? நாயகம் இருக்கும் வரை அது புத்தக வடிவம் பெறவில்லை. நாயகத்தின் பிரிவுக்கு பிறகுதான், அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பணியை கையில் எடுக்கிறார்கள். அதுவுமே நீண்ட பல யோசனைக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிர்பந்தம், கண்டிப்பா இந்த குர்ஆனை சேர்த்து தான் ஆகணும். அப்படி விட்டுட்டா ஹுஃபாதுகள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே போர் நடைபெறுகிறது. இப்படியே போனால் குர்ஆன் அடுத்த சமூகத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்மால் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு போய்விடும். அல்லாஹ் கொடுப்பான், அது வேற விஷயம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாமே இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம். இது இறைவனுடைய வாக்குறுதி, நிச்சயம் நடக்கும். எப்படி நடக்கும்? இந்த மாதிரி குர்ஆனை மனனம் செய்தவர்களை வச்சு தான் அல்லாஹ் பாதுகாப்பான். ஏட்டில் வைத்து பாதுகாப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும், உள்ளங்களில் வைத்து பாதுகாப்பவன் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இப்போ உமர் ரலியல்லாஹு இதை அதிகமாக அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பு எடுத்துட்டாங்க. யார்கிட்ட கொடுத்து அந்த வேலையை செய்வாங்க? யார் தகுதியானவர்? குர்ஆனை மொத்தமாக சேர்க்கக்கூடிய பணியை யார் செய்வது? ஹஜ்ரத் சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த தேர்வு செய்தார்கள். அவர்கள்தான் 17 வயது பூர்த்தியான ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிபர். அவர்கிட்ட கொடுத்தாங்க. காரணம், அவர்தான் குர்ஆன் இறங்க இறங்க வஹியை எழுதிய அந்த பணியிலே இருந்தார். அது மட்டுமல்ல, தீர்க்கமான அறிவுள்ளவர், தெளிந்த ஞானம் உள்ளவர். அதோடு மட்டுமல்ல, ஒரு பணியை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்வதற்கு நாயகத்திடத்தில் பயிற்சி பெற்றவர். அதில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. வரலாற்றில் வருது, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் 10.5 ஆண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தின் துவக்கத்திலேயே இந்த பணி முழுவதுமாக நிறைவு பெற்று விட்டது. ஏகதேசம் ஒரு 2 அல்லது 3 வருடத்திற்குள் ஒட்டுமொத்த குர்ஆனும் 114 அத்தியாயங்களும் 6200 சொச்சம் வசனங்களும் ஒன்றாக கோர்வையாக கோர்க்கப்பட்டு விட்டது. நான் இதை உங்கள் கவனத்தில் தந்துவிட்டு இன்றைய நடப்பு உலகத்திற்கு வருவோம். ஒரு புத்தகம் எழுதுகிறார் ஒரு எழுத்தாளர். ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை நூலாக தொகுக்கிறார். பல விஷயங்களை சேகரித்து அந்த புத்தகத்தை கோர்வை செய்வதற்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும்? அதிலே திருத்தங்கள் எவ்வளவு இருக்கும்? கரெக்ஷனுக்கு எவ்வளவு பேருக்கு போய் கொடுக்க வேண்டியது சூழல் இருக்கிறது. ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு பல வருடங்கள் பிடிக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆய்வு நூல் என்றால், முக்கியமான சமூகத்திற்கு தேவையான ஆய்வு கட்டுரைகள் நிறைந்தது என்றால் இன்னும் அதிகமான நாட்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு இறைவேதமாக வழங்கப்பட்ட திருக்குர்ஆனை ஒரு 2 அல்லது 3 வருடத்திற்குள் மொத்தமாக அவர்களால் சேகரிக்க முடிந்தது. அங்கே அங்கே எழுதி வைக்கப்பட்டதல்ல, எங்கெங்கெல்லாமோ இருந்தது. ஏட்டில் சிலர்கள் எழுதி வைத்திருந்தார்கள், ஓலையில் சிலர்கள் எழுதி வைத்திருந்தார்கள், எழும்பிலே சிலர்கள் எழுதி வைத்திருந்தார்கள், தோளிலே சிலர்கள் எழுதி வைத்திருந்தார்கள், பலர்கள் உள்ளத்திலே மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அவ்வளவு பேரையும் போய் பார்த்தது மட்டும் அவர்கள் வேலை அல்ல. இது இறைவனின் வேதம் வசனம் என்றால் உடனே எழுதிடக்கூடாது. அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. 2 சாட்சி வேணும். இது இறைவனின் வேதம் தான், வேதத்தினுடைய வசனம் தான் என்று சொல்லுவதற்கு 2 சாட்சி. அந்த 2 சாட்சியும் சஹாபியா இருக்கணும், ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவங்களா இருக்கணும். 2 பேரும் சொல்லணும், இது இறைவனின் வசனம் தான், இது ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் 3ஆவது சாட்சி. ஏன்னா அவர் தான் காத்திபுல் வஹி, அவர் 3ஆவது சாட்சி. இது போக 2 சாட்சி. யோசிச்சு பாருங்க, 6200 சொச்சம் வசனங்களை எப்படி அவரால் 2 வருடத்தில் 3 வருடத்தில் துவக்க முடிந்தது என்றால், அங்கே நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருந்தார். அந்த காலத்திலே பரக்கத் இருந்தது. எனவே அவர்களை அந்த பிரம்மாண்டமான பணியை அவர்களால் செய்து முடிக்க முடிந்தது. அதில் ஸைத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மலையை, இந்த மலையை எடுத்து நகர்த்தி அந்த பக்கத்தில் வை என்று எனக்கு கட்டளை கொடுத்திருந்தாலும் செய்திருப்பேன். ஆனால் குர்ஆனை சேர்க்க சொல்லிட்டாங்களே, எப்படி சேர்க்க போறேன்னு தெரியலையே.
அந்த பாரமான பணியை நான் எப்படி நிறைவு செய்ய போகிறேனோ தெரியவில்லை என்று ஆரம்பத்தில் ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தயங்கினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அவ்வளவு ஒரு பாரமான பணியை, ஒரு இறுக்கமான பணியை ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு மிகச் சிறப்பாக குறுகிய காலத்தில் செய்து முடித்ததற்கு காரணம் நேரத்திலும் காலத்திலும் அல்லாஹ் பரக்கத் வச்சிருந்தான். அந்த நேர காலத்தின் பரக்கத் இன்று நம்மிலே இல்லாமல் போனது. அடுத்து வாருங்கள், சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். 10.5 ஆண்டு கால ஆட்சி செய்தவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு. அவர்களுடைய ஆட்சியின் பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? 22,52,51,030 சதுர மைல் தூரம் அவர்களுடைய ஆட்சி பரவி இருந்தது. பல நாடுகளை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் தான் பல்வேறு விதமான புதிய புதிய விஷயங்கள் நிறுவப்பட்டது. இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலும் பைத்துல் மால் இருக்குது இல்லையா, பொது நிதியகம். இது யார் முதல்ல துவக்கினா? உமர் ரலியல்லாஹு துவக்கி வச்சது. நீதிமன்றங்களை உலகத்திற்கு முதலாக அறிமுகம் செய்தது யார்? நடுவர்களை ஏற்படுத்தி சுயமாக எந்த அழுத்தமும் இல்லாமல் அவர்கள் நீதிக்கு தலைவணங்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற ஒரு அமைப்பை கட்டமைத்தது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நாட்காட்டி கேலண்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு யார் கேலண்டரை முதல்ல துவக்கினா? சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு துவக்கினார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னைக்குலாம் 5 வருஷத்துக்கு ஒரு தான் கணக்கெடுக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருடம் கணக்கெடுப்பை துவங்கி வைத்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு துவங்கினாங்க. சிட்டிகள் உருவாக்கப்பட்டது, பெரிய பெரிய நகரங்கள் உருவாக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய நாட்டில் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி அதுவெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அது உருவாக்கம் பெற்று விட்டதா, நடைமுறைக்கு வந்து விட்டதா என்றால் அதிலே பல ஊழல்கள், பல குளறுபடிகள், அதுதான் மிச்சம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நகரங்களை புதிதாக உருவாக்கினார்கள். நாடுகளிலே எல்லைகளை வரையறுத்தார்கள். இவ்வளவு தூரம் இந்த நாடு, இதுக்கு மேல இந்த நாடு என்ற எல்லைகளை வரையறுத்தார்கள். இரவு நேரங்களிலே ஆட்சியாளர்கள் ரோந்து பணி செய்ய வேண்டும், அப்பதான் மக்களுடைய அந்த குறை நிறைகளை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். போலீஸ் இருக்கிறது, காவல்துறை. உலகத்தில் முத காவல்துறை என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆடிட்டிங், ஒவ்வொரு பெரிய நிறுவனத்திற்கும் கணக்காளர்கள் வைத்து இன்று கணக்கு பார்த்து அதனுடைய குறை நிறைகளை சரி செய்கிறோம். இதை முதலில் உலகத்திற்கு ஆடிட்டிங்கை அறிமுகம் செய்தது அதற்கு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு சிறைச்சாலை வேண்டும். அந்த சிறைச்சாலையை முதலாக உமர் ரலியல்லாஹு கொண்டு வருகிறார்கள். இப்படியே நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். 45 புதிய விஷயங்களை நிறுவி அதை மிகச்சிறப்பாக செய்த மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதை தாண்டி அவங்களுக்குன்னு குடும்பம் இருந்துச்சு, அவங்களுக்குன்னு பிள்ளைகள் இருந்தாங்க, தன்னுடைய சொந்த தேவைகள் அவர்களுக்கு இருந்தது. இதை தாண்டி அல்லாஹ்விடத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு, இணைத்துக் கொள்வதற்கு இரவிலே அவர்களுக்கு நேரம் இருந்தது. இரவிலே தொழுதார்கள், வணங்கினார்கள், திருக்குரானை ஓதினார்கள். நாம் ஓதுவது போன்றெல்லாம் அவர்கள் ஓதவில்லை. நாம் மேம்போக்காக படிக்கிறோம். நம் இபாதத் எல்லாமே மேலோட்டம் தான். தொழுதால் விரைவாக முடித்து விட வேண்டும், குர்ஆன் ஓதினால் வேகமாக பக்கங்களை திருப்பி விட வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய தொழுகை எப்படி இருக்கும், உமர் ரலியல்லாஹுடைய திருக்குர்ஆன் ஓதுதல் எப்படி இருக்கும்? ஒரு பக்கத்தை அவர்களால் மிக எளிதாக கடக்க முடியாது. அழுது தாடி எல்லாம் நினைந்து அந்த திருக்குர்ஆனுடைய பக்கங்கள் எல்லாம் நனைந்து விடும். அப்படின்னா எப்படி அழுதுருப்பாங்க பார்த்துக்கங்க. அவ்வளவு நேரம் அவர்களுக்கு எங்கே கிடைத்தது? இந்த 10.5 ஆண்டுகளில் எப்படி இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடிந்தது? இதற்கு எல்லாவற்றுக்கும் கேள்விக்கு பின்னாடி பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவங்க காலத்தில் பரக்கத் செஞ்சிருந்தான். அல்லாஹ் அவர்களுடைய நேரத்திலே பரக்கத் செய்திருந்தான். எனவே அவர்களால் இதையெல்லாம் சாதிக்க முடிந்தது. அடுத்து வாங்க, உமர் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு அடுத்தடுத்த காலத்திலே வந்தவர்கள் தான் இமாம்கள். மிகச்சிறந்த தலை சிறந்த மார்க்க மேதைகள், 4 பெரும் மதுஹபினுடைய இமாம்கள். இன்றைக்கு நாம் கைகளிலே புகாரி என்ற நூலை வைத்திருக்கிறோம், முஸ்லிம் என்ற நூலை வைத்திருக்கிறோம், அபூதாவுத் என்ற நூலை வைத்திருக்கிறோம், திருமிதி என்ற நூலை வைத்திருக்கிறோம், ஏகப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களை வைத்திருக்கிறோம். இதை சேகரிப்பதற்கு அவர்களின் முயற்சி நமக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய முஜாஹதாவிற்கு பின்பு, எவ்வளவு பெரிய முயற்சிக்கு பின்பு இந்த நூல் நம் கைகளிலே கிடைத்தது என்று தெரியுமா? புகாரி இமாம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், அவங்க வாழ்ந்தது மொத்தம் 62 வருஷம். 14 வயசு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு உறுதி எடுக்கிறாங்க, சஹீஹான ஹதீசுகளை எல்லாம் தொகுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வைராக்கியம். எடுத்தவர்கள் பயணித்தார்கள், தூரமாக பயணித்தார்கள், நாடாக பயணித்தார்கள். ஏறத்தாழ 10 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்தார்கள். நம்மளால ஒரு பக்கத்தை குர்ஆனை வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணி ஏற்றி வச்சு அதை தொழுகையில் ஓடுறது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குது இல்லையா? சின்ன சின்ன அத்தியாயங்களை மனனம் செய்வதற்கு அவ்வளவு சிரமமாக இருக்கிறது. 1 அல்ல 10 அல்ல 100 அல்ல 10 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்தார்கள் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். ஒரு நாள் ராத்திரி மட்டும் டெய்லி சொல்றேன் 20 தடவைக்கு மேலே எழுந்து தொழுவார்கள். ஞாபகம் வந்த ஹதீசுகளை குறித்துக் கொள்வார்கள்.
ஏறத்தாழ 7500 ஹதீஸ்களை தொகுத்த தந்த அந்த நூல் தான் சஹீஹுல் புகாரி என்பது. இந்த சஹீஹான ஹதீஸ்களை தொகுப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட பயணத்தின் தூரம் எவ்வளவு தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கும். நம்மால் இங்கிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் பயணித்து போனால் எவ்வளவு களைப்பு வருகிறது, எவ்வளவு பெரிய அயற்சி நமக்கு ஏற்படுகிறது. இந்த ஹதீஸ்களை தொகுக்க இமாம் புகாரி செய்த பயணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஒருவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் 2 முறை சுற்றினால் எவ்வளவு தூரம் இருக்கும்? மேற்கிலிருந்து கிழக்கு, வடக்கிலிருந்து தெற்கு, மொத்த உலகத்தையும் 2 தடவை சுற்றினால் அது எவ்வளவு தூரம்? இன்னைக்கு இந்த சென்னையிலிருந்து வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அல்லது மேற்கத்திய நாடுகள் ஏதோ ஒரு நாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். விமான பயணமே 12 மணி நேரம், 14 மணி நேரம், 18 மணி நேரம். எவ்வளவு தூர பயணம் அது? அன்றைய காலகட்டத்தில் விமானம் எல்லாம் இல்லை. ஆனால் அவர்களுடைய பயணத்தின் தூரத்தை கணக்கெடுக்கிற பெருமக்கள் சொல்கிறார்கள், 2 முறை ஒருவர் உலகமே சுற்றினால் எவ்வளவு தூர பயணமோ அவ்வளவு தூரம் இமாம் புகாரி பயணிச்சாங்க. அவங்க ஒன்றும் 650 வருஷம் வாழல, வெறும் 62 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய ஆசிரியர்கள் எத்தனை பேர் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் உண்டு? நம்ம சின்ன பிள்ளையில மக்தப் ஓதுனதுலேருந்து அலிஃபு என்று கற்றுத்தாங்கல்ல, அங்கே இருந்து நம்ம படித்த ஸ்கூலு, நம்ம படித்த காலேஜ், அதற்கு பின்னால் இது நாள் வர 50 வயசு 60 வயசு வச்சுங்க, எத்தனை ஆசிரியர் இருப்பாங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்களா? ஒரு 100 பேர் இருப்பாங்க நம்முடைய ஆசிரியர்கள். இமாம் புகாரியின் ஆசிரியர்கள் மட்டும் 4000 சொச்சம் ஆசிரியர்கள். 4000 சொச்சம் ஆசிரியரிடத்திலே போய் ஹஜ்ரத் இமாம் புகாரி படித்திருக்கிறார்கள், ஹதீஸை கேட்டிருக்கிறார்கள். நம்ம இப்போ இங்கே தான் இமாம் புகாரியை பார்க்கிறோம். எப்படி ஒரு தனி மனிதரால் இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடிந்தது? அதற்கு எப்படி நேரமும் காலமும் ஒத்திருந்தது? நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அதே 24 மணி நேரம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. நம்ம எப்படி ஃபஜ்ர் தொழுகிறோம் அதே மாதிரி தான் அவங்களும் ஃபஜ்ர் தொழுதாங்க. நம்ம எப்படி இஷா தொழுகிறோம் அதே நேரத்தில் தான் அவர்களும் இஷா தொழுதார்கள். இடைப்பட்ட நேரத்தில் பகல் இருந்தது, ராத்திரி இருந்தது, மாலை இருந்தது, காலை இருந்தது, எல்லாம் இருந்தது. நம்மிடத்தில் இல்லாத ஒன்று அவர்களிடத்தில் தனியாக இருந்தது. அதுதான் அவர்களின் வாழ்க்கையில் நேரத்தில் காலத்தில் பரக்கத். நம்ம இடத்துல அது இல்லை. எனவே தான் விழித்தது மாதிரி தான் ஆச்சு. ஐயோ அதுக்குள்ள தொகர் வந்துருச்சா, இப்பதான் தொகர் தொழுது மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அசர் வந்துருச்சா, மகரிபு போயிட்டு இப்பதான் பள்ளியிலிருந்து வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு, இஷாக் பாங்க சொல்லிட்டாங்களா? பார்க்குறோமா இல்லையா? இப்போ நேரத்தில் பரக்கத்தில்லை, நம் வயதில் பரக்கத்தில்லை, குறிப்பாக நம் சம்பாத்தியத்தில் அறவே பரக்கத்தில்லை. கை நிறைய சம்பளம் வாங்குறோம், நிறைவா இருக்குது, ஆனால் மாதத்தினுடைய பாதியிலேயே நாம் கடன்காரர்களாக மாறி போகிறோமே. நிரம்ப சம்பளங்கள் கிடைக்கிறது, எல்லாத்தையும் நம்மளை கடன்காரனாவே நிறைய பேர் வச்சிருக்கான் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, ஏன் இந்த பரக்கத் போனது? சஹாபாக்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் அந்த கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சுது. ஒரு சின்ன உதாரணம் குறுகிய நேரத்தில் சொல்லி முடிப்பேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பசி, மஸ்ஜித் நபி வந்து நிற்கிறாங்க, யாராவது என்னை வீட்டுக்கு கூட்டு போவாங்கன்னு நினச்சி. அபூபக்கர் நாயகம் வந்தாங்க, ஒரு சந்தேகம் கேட்குறாங்க, ஒரு வசனத்தினுடைய சந்தேகம். சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டு அபூபக்கர் நாயகம் போயிடுறாங்க. என்னையா இது, அபூபக்கர் கூட்டு போவாங்கன்னு நினச்சா சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்களே என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா நினைக்கிறார்கள். அடுத்து உமர் வந்தார்கள், இதே போன்ற ஒரு பாணியிலே கேள்வி, பதில் கிடைத்தது, யானைக்கு கேட்கல. ரசூல் வந்தார்கள், 3வது கேட்கவே இல்லை. ரசூல்லா முகத்தை பார்த்து சிரிச்சாங்க, சிரிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வையிலேயே தெளிவு, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், அது முஅஜிஸா. பெருமானார் வீட்டுக்கு அழைத்து போகும்பொழுதே கேட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை. இல்லையா ரசூலுல்லாஹ் சாப்பிடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்தால் வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்டார்கள், என்ன இருக்கிறது? ஒரு சொம்பு பால் இருக்கிறது. யார் கொடுத்தது? அன்பளிப்பாக உங்களுக்கு வந்தது, வாங்கி வாருங்கள் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா வாங்கி வந்தாங்க, கையில் வச்சுக்கிட்டாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா நினைச்சாங்க, நமக்கு இன்னைக்கு நல்ல செம்பு நிறைய பால் கிடைக்க போகுது என்று. ஹஜ்ரத் ரசூல் சொன்னார்கள், சுஃபாவில் நிறைய சஹாபாக்கள் இருப்பார்கள், திண்ணை தோழர்கள் என்று சொல்லுகிறோமே, அஸ்ஹாபு சுஃபா, அவங்களாம் போய் கொஞ்சம் கூட்டுவாங்களேன்னாங்க. அபூ ஹுரைராக்கு பக்குன்னுச்சு, நம்மளே பெரிய பசியில் வந்திருக்கிறோம், ஏழைகள் சஹாபாக்கள் அழைச்சிட்டு வர சொல்றாங்களே, என்றாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவையும் அல்லாஹ்வின் தூதருடைய உத்தரவுக்கும் கட்டுப்படுவது மூமினுடைய கடமை. போனாங்க, சஞ்சலத்திலே போனாங்க, கூப்பிட்டாங்க. உட்கார்ந்து இருந்தவங்க ஒருத்தரோ 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ கிடையாது, தஃப்சீல் எழுதியிருக்காங்க 700 பேர் இருந்தாங்க. எத்தனை பேருங்க? 700 பேர் இருந்தாங்க. எல்லாம் அழைத்து வந்து ரசூலுடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் செம்ப அபூ ஹுரைரா கையில் கொடுத்தாங்க. நல்ல வேலை முதல் ஆளாக நமக்கு கிடைச்சிச்சு நினைச்சாங்க. அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்கன்னாங்க, தோழர்களுக்கு கொடுங்கன்னாங்க. ஐயோ இப்பவும் நம்ம கையை விட்டு மீறி போகுது, இருந்தாலும் கொடுத்தார்கள். வரிசையாக அப்படியே பால் செம்பு சுத்தி வந்தது, எல்லாம் சுத்தி வந்து கடைசியிலே மறுபடியும் அபூ ஹுரைராவின் கையிலே வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அபூ ஹுரைராவை பார்த்து, எல்லாரும் குடிச்சிட்டாங்களா? எல்லாரும் குடிச்சிட்டாங்க. நீங்களும் நானும் தானே பாக்கி? ஆமா, நானும் நீங்களும் மட்டும்தான் பாக்கி, குடிங்கன்னாங்க. அபூ ஹுரைரா குடிச்சாங்க, மறுபடியும் குடிங்கன்னாங்க, குடிச்சாங்க, மறுபடியும் குடிச்சாங்க.
ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்னாங்க, அன்றைய நாள் அதற்கு மேல் ஒரு மிடர் நான் குடித்திருந்தால் என் வயிறினுடைய விழா எலும்புகள் வெளியே தள்ளப்பட்டிருக்கும், அவ்வளவு வயிறு நிறைய பால் குடிச்சாங்க. அதற்கு பிறகு நான் நாயகத்திடத்தில் சொம்பை கொடுத்தேன். இங்கே நிகழ்ச்சி முடிந்தது. செய்தியை சொல்லுகிறேன், ஒரு செம்பு பால் பாலாகவே இருந்தது, ஆனால் பல நூறு மக்களின் பசியை போக்கியது. இதுதான் பரக்கத்து. பரக்கத்துனா நிறைய இருக்கணும் கிடையாது, கொட்டோ கொட்டென்று கொட்ட வேண்டும் என்பது கிடையாது, கல்லாவை திறந்தால் கண்ணறைய காசு பணம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது, வசதி வாய்ப்பான வாழ்க்கை என்பது கிடையாது. இது எல்லாவற்றையும் தாண்டி குறைந்த தொகை, குறைந்த விஷயம், அதை கொண்டு நிறைவான வேலை நடக்கிறது. 500 ரூபாய் செய்ய வேண்டிய வேலையை 50,000 ரூபாய் செய்ய வேண்டிய வேலையை 500 ரூபாய் செஞ்சதுன்னா அந்த காசுல பரக்கத்து இருக்குன்னு அர்த்தம். ஆனா 500 ரூபாய்க்கு முடிக்க வேண்டிய வேலையை 50,000 ரூபாய் வரை தள்ளி போகுதுன்னா நம்மள்ட்ட பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வது? அந்த சூட்சுமத்தை சொல்கிறேன் கேளுங்கள். 2 சொன்னேன் பயானினுடைய துவக்கத்தில் சொன்னேன். வாழ்க்கையில் பரக்கத், நேரத்தில் பரக்கத், வயசில் பரக்கத், நமக்கு கிடைக்கப்படக்கூடிய காசு பணங்களில் பரக்கத், தொழிலில் நிறுவனத்தில் எல்லாம் பரக்கத். என்ன வேண்டும்? நம்மிடத்தில் என்ன அம்சங்கள் வேண்டும்? 2 போதும் பெருமக்களே. அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஈமான் கொண்டு இறை பக்தியாளராக ஒருவர் இருந்தால் வானத்தின் பூமியின் பரக்கத்தை திறந்து கொடுப்போம் அவருக்கு. நம்ம தர்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தருவோம். அல்லாஹ் தந்தா கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான், கணக்கு இல்லாமல் அல்லாஹ் கொடுப்பான். எனவே தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான் பாருங்க, பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானமும் பூமியும் திறந்து கொடுத்தால் எவ்வளவு பரக்கத் கிடைக்குமோ அத்தனையும் கொடுப்போம். 2 கண்டிஷன் தான். நீங்க உண்மையான இறை விசுவாசியாக இருக்க வேண்டும், உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். 2வது கண்டிஷன், உண்மையான இறை பக்தியாளராக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்கும் பக்திக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை சொன்னால் நேரம் விரிவாக போய்விடும். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். உண்மையான இறை விசுவாசியாகவும் உண்மையான இறை அச்சமுடையவராகவும் நாம் திகழ்வோமையானால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும், நம் நேரத்தில் பார்க்க முடியும், நம்முடைய வருமானத்தில் பார்க்க முடியும், நம்முடைய தொழிலில் பார்க்க முடியும், நம்முடைய சம்பாத்தியத்தில் பார்க்க முடியும். இந்த 2 ஏதாவது ஒன்றில் குறை இருக்குமேயானால், நம்பிக்கையில குறை இருக்குது, ஏதாவது பிரச்சனை நினைச்சுன்னா, சரி நான் அப்பமே சொன்னேன் கேட்கல, அதை ஏன் தொட்டு தொலைஞ்ச, அதனால தான் ஏற்பட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. நம்பிக்கையில குளறுபடி ஏற்பட்டு போச்சு. இறை பக்தியிலே குளறுபடி ஏற்படுகிறது. அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வை மறந்து நாம் தவறு செய்ய துவங்குகிறோம். அல்லாஹ்வின் அச்சம் நம் உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட ஆரம்பிக்கிறது என்றால் 2வதுல கம்ப்ளைண்ட் வருது, 2வதுல குறை வருது. இந்த 2ல 1லையும் கூட குறை வராமல் யார் இருக்கிறாரோ அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத்தை கொடுப்பான். புரிகிறதா? நம் முன்னோர்களின் வாழ்க்கையிலே ஏன் பரக்கத்து இருந்தது? நம் முன்னோர்களின் நேரங்களிலே ஏன் பரக்கத்து இருந்தது? நம் முன்னோர்களின் வருமானத்திலே ஏன் பரக்கத்து இருந்தது? அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே பயப்படுவதாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் எல்லா பரக்கத்துகளையும் கொடுத்தான். வல்ல ரஹ்மான் நமக்கும் தருவான். அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம். அல்லாஹ்விடத்திலே உண்மை இறை விசுவாசியாக மாற வேண்டும் என்று துவா செய்வோம். இறைவா, உன்னுடைய அச்சத்தை எங்கள் உள்ளத்தில் நிரப்பமாக கொடு. உன்னை தவிர்த்து வேறு யாரையும் நான் பயப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் சரிதான். மறுபடியும் சிஏ வரப்போறா, வந்துக்கிட்டு பார்த்துக்கலாம். என்ஆர்சி கொண்டு வர போறியா, எல்லாம் முடிஞ்சு வந்துக்கோ, பார்த்துக்கலாம், போட்டு பார்ப்போம் என்ற நிலையிலே இறைவனுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருப்போமையானால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய விஷயத்தையும் எதிர்கொள்ளுகிற ஆற்றலையும் அல்லாஹ் தருவான், பரக்கத்தான வாழ்வையும் தருவான்.